Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn unit 12 plant anatomy and plant physiology part 2. In previous video we learnt about tissues. Today we are going to learn internal structure of dicot root, internal structure of monocot root. Internal structure of dicot root, example bean. A thin transverse section of dicot root shows the following structures. Dicotனா இருவித்திலை தாவரம். இருவித்திலை தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் பீன்ஸ். பீன்ஸ்னா அவரை. இருவித்திலை தாவரத்தோட குறுக்கு வெட்டு தோற்றத்தில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Epiblema, it is the outermost layer. Cuticle and stomata are absent. Unicellular root hairs are present. It is also known as rhizodermis or piliferous layer. டைகாட் ரூட்டை டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா இப்படி தான் தெரியும். இதில் ஒரு போர்ஷனை மட்டும் என்லார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இது உள்ள என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். எப்பிப்ளமா, டைகாட் ரூட்டில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் எப்பிப்ளமா. இதில் கியூட்டிக்கல் ஸ்டொமேட்டா இருக்காது. ரூட் ஹேர்ஸ் இருக்கும். இந்த ரூட் ஹேர்ஸ் யூனிசெல்லுலார், அதாவது ஒரு செல்லால் ஆனது. இதை rhizodermis or piliferous layer அப்படின்னு சொல்லலாம். Cortex, it is a multi-layered large zone made of thin-walled parenchymatous cells with intercellular spaces. It stores food and water. எப்பிப்ளமாக்கு கீழே இருக்கிறது கார்டெக்ஸ். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால இது லார்ஜ் ஜோன். இது என்ன செல்ஸ் இருக்கும்னா பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செல்ஸும் இடையிலையும் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஃபுட்டையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ். இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். த செல்ஸ் ஆர் பேரல் ஷேப்ட், closely packed and show band-like thickenings on their radial and inner tangential walls called Casparian strips. இந்த டயக்ராமில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் பிங்க் கலரில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் தான் எண்டோடெர்மிஸ். இந்த எண்டோடெர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா பேரல் ஷேப்பில் இருக்கும். இந்த செல்ஸ் க்ளோஸ்டாக பேக் ஆகிருக்கும். இந்த செல்ஸில் நிறைய திக்கனிங்ஸ் இருக்கும். அது ரேடியல் வால்லையும் டேஞ்சென்ஷியல் வால்லையும் இருக்கும். இந்த ரேடியல் வால் டேஞ்சென்ஷியல் வாலில் இருக்க திக்கனிங்ஸ்க்கு பேர் Casparian strips. பட் these Casparian strips are absent in the endodermis cells which are located opposite the protoxylem. These thin-walled cells without Casparian strips are called passage cells. It helps in the movement of water and dissolved salts from cortex into xylem. புரோட்டோசைலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க எண்டோடெர்மஸில் இந்த Casparian strips இருக்காது. அதனால் இந்த செல்ஸ்க்கு passage cells என பெயர். எண்டோடெர்மஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா வாட்டரை கார்டெக்ஸ்லேருந்து ஜைலத்துக்கு பாஸ் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டீல். ஆல் டிஷ்யூஸ் இன்னர் டு எண்டோடெர்மஸ் கான்ஸ்டிடியூட் ஸ்டீல். இட் இன்க்ளூட்ஸ் பெரிசைக்கிள் அண்ட் வாஸ்குலர் பண்டல். எண்டோடெர்மஸில் இருக்க எல்லா செல்ஸும் சேர்ந்தது தான் ஸ்டீல். இதில் என்ன இருக்கும்னா பெரிசைக்கிள் அண்ட் வாஸ்குலர் பண்டல். பெரிசைக்கிள். Inner to endodermis lies a single layer of pericycle. It is the site of origin of lateral roots. எண்டோடெர்மஸ்க்கு உள்ள ரெட் கலரில் இருக்கிற லேயருக்கு பேர் தான் பெரிசைக்கிள். இதுவும் சிங்கிள் லேயர் செல்ஸ் தான். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ரூட்லேருந்து லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னா சைடில் ரூட்ஸ் க்ரோவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாஸ்குலர் பண்டல். இட் இஸ் ரேடியல். xylem is exarch and tetrarch. The tissue present between xylem and phloem is called conjunctive tissue. In dicot root, it is made of parenchyma. இதில் பிங்க் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் இருக்குது இல்லையா, அதான் வாஸ்குலர் பண்டல்ஸ். xylem ரேடியல் பண்டல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். xylem exarch அப்படின்னா புரோட்டோசைலம் வெளிப்பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கும். டெட்ரா அப்படின்னா 4. xylem 4 சைஸில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் டெட்ராசைலம். xylemக்கும் ஃப்ளோயம்க்கும் இடையில இருக்கிற டிஷ்யூக்கு பேர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. இந்த செல்ஸ் எல்லாம் பேரன்கைமா செல்ஸ். பித். யங் ரூட் கண்டைன்ஸ் பித், வேரஸ் இன் ஓல்டு ரூட் பித் இஸ் ஆப்சண்ட். ரூட்டில் சென்டரில் இருக்கிறதுக்கு பேர் தான் பித்து. யங் ரூட்டில் பித் இருக்கும், ஓல்டு ரூட்டில் பித் இருக்காது.
Next, internal structure of monocot root. Example, maize. A thin transverse section of monocot root shows the following characteristic features. மோனோகாட்னா ஒரு வித்லை தாவரம். எக்ஸாம்பிள் மெய்ஸ். மெய்ஸ்னா மக்காச்சோளம். மோனோகாட் ரூட் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எபிப்ளெமா ஆர் ரைசோடர்மஸ். It is the outermost layer of the root and is made up of single layer of thin-walled parenchymatous cell. Stomata and cuticle are absent. எபிப்ளமா வந்து மோனோகாட் ரூட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதில் என்ன செல்ஸ் இருக்குன்னா பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். எபிடர்மஸோட இன்னொரு பேர் தான் எபிப்ளமா. இதில் கியூட்டிக்கலும் ஸ்டொமேட்டாவும் இருக்காது. The root hair helps in absorption of water and minerals from the soil. This layer also protects the inner tissues. டைகாட் ரூட்டில் பார்த்த மாதிரி இதுலேயும் ரூட் ஹேர்ஸ் இருக்கும். இந்த ரூட் ஹேர்ஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா சாயிலில் இருக்கிற வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். இது அவுட்டர் மோஸ்ட் லேயர்ன்றதுனால இது உள்ளே இருக்கிற எல்லா டிஷ்யூஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. கார்டெக்ஸ். இட் இஸ் மல்டி லேயர்ட் லார்ஜ் ஜோன் composed of parenchymatous cell with intercellular spaces. It stores water and food material. கார்டெக்ஸ் வந்து மல்டி லேயர் ஜோன். அப்படின்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். கார்டெக்ஸில் பேரன்கைமா செல்ஸ் தான் இருக்கும். டைகாட் ரூட்டில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் ஃபுட்டையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணுறது. எண்டோடர்மிஸ். இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் Casparian strips and passage cells. Casparian strips are band-like thickenings made of suberin. எண்டோடர்மஸ்ங்கிறது கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர். இதுலேயும் டைகாட் ரூட்டில் இருக்க மாதிரி கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் செல்ஸ் வந்து திக் பேண்ட் மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸில் இருக்க திக்கனிங்ஸ் எதனால் ஆகியிருக்கும்னா சியூபரின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ்னால் இந்த திக்கனிங் ஆகியிருக்கும். ஸ்டீல். ஆல் த டிஷ்யூஸ் இன்னர் டு எண்டோடர்மிஸ் கான்ஸ்டிடியூட் ஸ்டீல். இட் இன்க்ளூட்ஸ் பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூஸ் அண்ட் பித். எண்டோடர்மஸில் இருக்கிற எல்லா செல்ஸுமே ஸ்டீல் தான். இதில் என்னென்ன இருக்கும்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித். ஃபஸ்ட்டு பெரிசைக்கிள். இட் இஸ் த சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்டு செல்ஸ். த லேட்ரல் ரூட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் திஸ் லேயர். பெரிசைக்கிள்றது சிங்கிள் லேயர் செல்ஸ் தான். இதோட ஃபங்க்ஷன் ரூட்லேருந்து லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னா சைடில் ரூட்ஸ் வந்து க்ரோ ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பேட்சஸ் ஆஃப் xylem and phloem arranged radially. The xylem is exarch and polyarch. The conjunctive tissue is made up of sclerenchyma. வாஸ்குலர் டிஷ்யூஸில் என்ன இருக்குன்னா xylem, phloemம் ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படின்னா xylem, phloem அப்படின்னு ஆல்டர்னேட்டிங்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். xylem எக்ஸார்க் அப்படின்னா மெட்டாசைலம் சென்டரில் இருக்கும், புரோட்டோசைலம் பெரிஃபெரியில் இருக்கும். பாலியார்க் xylem அப்படின்னா நிறைய xylem. xylemக்கும் phloemக்கும் இடையில இருக்க டிஷ்யூக்கு பேர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூஸில் இருக்கிற எல்லா செல்ஸுமே ஸ்க்ளிரன்கைமா செல்ஸ். பித். It is present at the center. It is made up of parenchyma cells with intercellular spaces. It contains abundant amount of starch grains. It stores food. பித்னா ரூட்டில் இருக்க சென்டர் பார்ட். இதில் என்ன செல்ஸ் இருக்கும்னா பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். பேரன்கைமா செல்ஸ்னாலே இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஸ்டார்ச் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். Difference between dicot root and monocot root. Number of xylem tetrarch. monocot rootல polyarch. dicot rootல tetrarch xylem. monocot rootல polyarch xylem. tetrarchனா 4 sizeல இருக்குது, polyarchனா எல்லா பக்கமும் இருக்குது. கேம்பியம். டைகாட் ரூட்டில் கேம்பியம் இருக்கும், மோனோகாட் ரூட்டில் கேம்பியம் இருக்காது. செகண்டரி growth. டைகாட் ரூட்டில் ப்ரெசன்ட், மோனோகாட் ரூட்டில் ஆப்சென்ட். பித். டைகாட் ரூட்டில் பித் ஆப்சென்ட், மோனோகாட் ரூட்டில் பித் ப்ரெசன்ட். கன்ஜெக்டிவ் டிஷ்யூ டைகாட் ரூட்டில் பேரன்கைமா செல்ஸு, மோனோகாட் ரூட்டில் ஸ்க்ளிரன்கைமா cells. Okay students, in this video we learned
internal structure of dicot root and internal structure of monocot root. In next video, we are going to learn internal structure of dicot stem and internal structure of monocot stem. Thank you.